ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இப்போது எங்கே வந்திருக்கோம்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஆலந்தூர் கிட்டே இருக்குது. ஆலந்தூர் மெட்ரோலேருந்து இது பக்கத்துலேயே தான் இருக்குது. பஸ் வசதி கூட இருக்குது. பஸ்ஸில் கூட நீங்கள் வரலாம். ஆலந்தூர் மெட்ரோலேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவில் வந்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கிட்டேயே போயிடுவாங்க. 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு. இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்டோட நுழைவு வாயில். நீங்கள் இந்த மாதிரி 2 வீலர் காரில் கூட வரலாம். சர்ச்சுக்கிட்டேயே போய் நிறுத்திக்கலாம். நம்ம நடந்தும் வரலாம். இதுதான் மலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சன்செட்ஸ் ஆகிற சமயத்தில் நம்ம இந்த மலை மேலே ஏறி போகிறோம். இது சென்னையில் தான் இருக்கான்ற சந்தேகம் நம்மளுக்கே வருது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வருவாங்க. இங்கே சென்னை வியூஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சண்டேஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த சர்ச்சில். நிறைய பேர் வருவாங்க ப்ரேயர் பண்ண. இப்போ இங்கே வந்து கட்டிட வேலை நடந்துட்டுருக்கு. உள்ள ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சர்ச்சு. இயேசு பிரானை வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இருக்கும். இங்கே கேண்டில்ஸ்லாம் கூட விற்பாங்க, கிளியும் விற்பாங்க. இங்கே நம்ம வேண்டுதல் ஏதாவது இருந்தால் இங்கே வணங்கிட்டு நிறைவேறுன்ற நம்பிக்கை இங்கே இருக்கு. சென்ட் தாமஸ் வந்து இயேசுவோட சீடர்களில் அவரும் ஒருவர். அவரின் நினைவாக தான் இங்கே மலை கட்டப்பட்டதாக வரலாறு. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முதலாக இங்கிருந்து தான் இந்த இடத்தை இந்தியாவை அளவிட விரும்பியதாக வரலாறு இருக்கு. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். சமயத்தை வந்து இங்கே முதல்ல கொண்டு வந்தவர் யாருன்னா சென்ட் தாமஸ். அவர் வந்து இந்த மலையில தான் உயிர் நீத்திருக்காரு. அவரை நினைவாக தான் போர்ச்சுகீசியர் வந்து இங்க அவருக்கு இந்த சர்ச்சு கட்டியிருக்கிறதாக வரலாறு இருக்குது. அதனாலதான் இந்த மலைக்கு புனித தோமையர் மலை என்றும் பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுது. குழந்தை பேர் எதிர்பார்க்கும் நிலையில இருக்கிற அன்னை மரியாவிற்கு இங்க சிலை உள்ளது. இதுதான் படி வழி. 160 படிக்கட்டுகள் உள்ளது. இயேசுவின் சிலை உள்ளது. அன்னை மரியாவுக்கும் சிலை உள்ளது. நிறைய பிரேயர்ஸ் எல்லாம் நடக்கும் சண்டையில வந்தீங்கன்னா. பார்த்தா நம்ம சென்னையே அழகா தெரியும். இதுக்கு கீழே தான் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியும் இருக்கு. உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, இறைவா. ஏர்போர்ட்டும் இதுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. இங்க இருந்து ஃபிளைட் எல்லாம் டேக் ஆஃப் ஆகுறது நம்ம பார்க்க முடியும். இயேசுவின் சிலை. இங்க நிறைய பேர் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது, நல்லா இருந்தது. இங்க நல்லா அப்படி காத்து வந்தது. அன்னைக்கு சென்னையில தான் இருக்கோமான்ற சந்தேகம் நமக்கே வந்தது. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கும் வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இங்க இருந்து நம்ம சென்னையே தெரியுது பாருங்க. இங்க இருந்து பார்த்தா பீச் கூட நல்லா தெரியுது நம்மளுக்கு. போர்ச்சுகீசியர் தான் சென்ட் தாமஸ் நினைவாக இங்கே அவருக்கு இந்த சர்ச்சு கட்டினாங்கன்ற வரலாறு இருக்குது. அதனால தான் இந்த மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுது. இது சின்ன மலை தான். பார்க்க நம்ம மலை ஏறும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மலையில் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இந்த சர்ச்சுக்கு நம்ம வந்தோம்னா
உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இங்கே பைக்குக்கு வந்து 10 ருபீஸும் காருக்கு வந்து 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மலைக்கிட்ட நம்ம நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வர மாதிரி இருக்கும். பாருங்க, சென்னை டோட்டல் சென்னையே அழகாக தெரியுது. ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. அழகா சூரியன் வந்து அஸ்தமிக்கும் ஆயிட்டு இருந்தது. கீழே இறங்கி வர வழி இதுதான். மரங்கள் நிறைய இருக்குங்க, நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. நேர்மையானவை